ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். பணம், பரிசு பொருட்களை கொடுப்பதை கண்காணிக்க பறக்கும் கேமரா, தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். 5 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக நேரடி போட்டி, கூட்டணிக்குள் முரண்பாடு. பல லட்சம் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. கமலஹாசன் செய்தது தியாகம் அல்ல துரோகம், வானதி சீனிவாசன் ஆவேசம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கிட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். 5 கோடி மதிப்பிலான 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் செய்தியாளர்களுக்கான பயிலரங்கு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல் அடிப்படையில் தேர்தல் நடைமுறைகளை அமல்படுத்தி கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தி வருவதாகவும், 24 மணி நேரமும் செயல்படும் சோதனைச் சாவடிகள் புதுச்சேரியில் 19, காரைக்காலில் 10, ஏனாமில் 10, மாஹே பிராந்தியத்தில் 7 இடங்களில் அமைந்துள்ளதாகவும், மேலும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 3 பறக்கும் படைகள் தொகுதி முழுவதும் சுற்றி வருவதாகவும், இதை தவிர வருமான வரித்துறை உள்ளிட்ட 24 அமலாக்க முகமைகள் வாயிலாகவும் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 3 கிலோ எடையுள்ள 5 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறினார். புதுச்சேரி மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியான தேர்தல் நடத்தும் மாநிலமாக இருக்கிறது என்றும், இருப்பினும் வாக்காளர்களுக்கு பரிசு, பணம் கொடுப்பதை தடுப்பதுதான் தேர்தல் துறையின் மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது எனவும், புதிய முயற்சியாக ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணியை தொடங்குவதாகவும், மேலும் ஜிபே உள்ளிட்டவை மூலம் பணம் பரிமாற்றம் செய்தால் எளிதில் கண்டுபிடித்துவிடும் முறைகள் தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பணம் பரிசு கொடுப்பவரும் அதை பெற்றுக் கொள்பவரும் இணைந்துதான் குற்றவாளிகள் என்றும் சட்டம் சொல்கிறது எனவும், அதனால் வாக்காளர்கள் யாரும் பணம், பரிசு பொருட்களை வாங்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளதால் கூட்டணிக்குள் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் சில தொகுதிகளில் நேரடி மோதலுக்கு வந்துள்ளன. வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் முடிவடைந்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் 6 தொகுதிகளில் இரு கட்சிகளும் எதிரெதிரே போட்டியிட்ட சூழல் காணப்பட்டது. இதில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஆனந்த் பாபு தனது வேட்புமனுவை திரும்பப் பெற்றதால் அந்த தொகுதியில் நேரடி மோதல் தவிர்க்கப்பட்டது. ஆனால் மற்ற தொகுதிகளில் யாரும் மனுவை திரும்பப் பெறாததால் கூட்டணியில் இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நேருக்கு நேர் மோதும் நிலை உருவாகியுள்ளது. தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நேரடியாக மங்கலம், திருபுவனை, ராஜ்பவன், காலாப்பட்டு, காரைக்கால் தெற்கு தொகுதி என 5 முக்கிய தொகுதிகளில் மோதுகின்றன. இந்நிலையில் ஒரே கூட்டணியில் உள்ள கட்சிகள் இவ்வாறு பல தொகுதிகளில் நேரடியாக மோதுவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகியுள்ளது. இதனால் வாக்காளர்களிடையே குழப்பமும் தேர்தல் களத்தில் கூடுதல் சுவாரஸ்யமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நேரடி மோதல்கள் தேர்தல் முடிவில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் விமர்சகர்கள் ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர்.
அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் 76 லட்சத்திற்கும் மேல் பணத்தை இழந்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவரின் செல்போன் டெலிகிராம் செயலிக்கு ஒரு குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறப்பட்டிருந்துள்ளது. இதனை நம்பி அவர் சிறிய தொகையை முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அவருக்கு சிறிய தொகையை லாபமாக கிடைத்துள்ளது. இதனால் உற்சாகமடைந்த அவர் பல்வேறு தவணைகளாக 76,56,000 முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த லாப தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சித்துள்ளார். ஆனால் அது முடியாமல் போயுள்ளது. தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி 3,93,628 பெண் ஒருவரிடம் 15,350 மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த மற்றொருவர் ஆன்லைனில் செல்போன் வாங்க ஆசைப்பட்டு 12,350 செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் 5 பேரிடம் 80,90,652 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கமலஹாசன் செய்தது தியாகம் அல்ல துரோகம் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை பிரதமர் மோடி கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படுத்தியுள்ளார் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இந்திய கூட்டணி பெயர் மட்டும்தான் இருக்கிறது எனவும், ஆனால் அவர்களுக்குள் கூட்டணி கிடையாது, அந்த அளவிற்கு காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதற்கு புதுச்சேரி சிறந்த உதாரணம் எனவும், ஒரே தொகுதியில் 2 கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள், சிறிய மாநிலத்தில் கூட அவர்களால் ஒற்றுமையாக செயல்பட முடியவில்லை என்றும், இவர்களால் மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலில் இது நட்பு ரீதியான போட்டி என்று சொல்கிறார்கள் எனவும், திமுக, காங்கிரஸ் பிரிந்திருப்பது தங்களுக்கு சாதகமல்ல, தேர்தலே தங்களுக்கு சாதகம் எனவும் கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றியது பாரதிய ஜனதா அரசுதான் எனவும், ஆனால் அதற்கான காலம் கடிகின்ற பொழுது நிச்சயம் அதற்கான அதிகமான எண்ணிக்கையில் பெண்கள் போட்டியிடுவார்கள் எனவும், கோவை வடக்கு தொகுதியில் தான் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை தகுந்த நேரத்தில் அறிவிக்கும் எனவும், அதேபோல் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவது தொடர்பாக கட்சி தலைமை முடிவு செய்யும் எனவும் கூறியுள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அசைன்மெண்ட் கொடுத்ததாகவும், அதனை அவர் முடித்துவிட்டார் எனவும் கூறியுள்ளார். மேலும் அவருக்கு பின்னால் நிற்பவர்கள் தெருவில் நிற்கின்றனர், கமலஹாசன் செய்தது தியாகம் அல்ல துரோகம் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். கூட்டணி இந்தி கூட்டணிங்கிற பேர் மட்டும்தான் இருக்குது, ஆனா கூட்டணி கிடையாது. எந்த அளவிற்கு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்டும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு புதுச்சேரி என்பது சிறந்த உதாரணம். ஏனென்றால் கேரளாவிலையும் தேர்தல் நடக்குது. நான் கோயம்புத்தூர் தான், கோயம்புத்தூரோட பார்டர் பாலக்காடு அந்த பக்கம். இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல வாளையாறுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்கிறாங்க. அந்த பக்கம் வாளையாரோட செக் போஸ்ட் அந்த பக்கம் போனோம்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒருத்தர் திட்டிட்டு இருக்காங்க. இங்க புதுச்சேரியில அதை விட ஒரு படி மேல போயிடுச்சு. ஒரே தொகுதியில 2 கட்சி வேட்பாளர்கள், யார் சொல்றத கேட்கறது கிடையாது. எந்த விதமான ஒருங்கிணைப்பு இல்லாத, எந்த விதமான ஒற்றுமை இல்லாத இந்த இண்டி கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பது புதுச்சேரி மக்கள் தங்களுடைய தலையில் தாங்களே மண்ணள்ளி போடுவதற்கு சமம். இந்த இண்டி கூட்டணியினுடைய அத்தனை வேட்பாளர்களையும் புறம் தள்ள வேண்டும். இம்மாதிரியான சிறிய மாநிலத்தில் கூட இவர்களால் ஒற்றுமையாக செயல்பட முடியவில்லை என்றால் இவர்களால் எப்படி இந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல முடியும்? தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதை ஒட்டி அப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார். குறிப்பாக செயின்ட் பால்பேட் மற்றும் குட்டப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சென்றபொழுது பொதுமக்கள் வீதி வீதியாக திரண்டு வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். முதியவர்கள் மற்றும் இளைஞர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து கைக்குலி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு தலைவர் பிரபுராஜ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு, தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் சிவாஜி, வட்டார தலைவர்கள் ரவிச்சந்திரன் மற்றும் வேணுகோபால் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது தொகுதியின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் மக்களின் குறைகளை
உடனுக்குடன் தீர்க்கவும் தான் எப்பொழுதும் முன்னிற்பேன் என்று அவர் உறுதியளித்தார். தொகுதி நிர்வாகிகள் மற்றும் வட்டார தலைவர்கள் வீதி வீதியாக சென்று காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டனர். மக்களின் இந்த எழுச்சியான வரவேற்பு தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் தொகுதியில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தனது ஆதரவாளர்களுடன் தர்மபுரி மேட்டுத்தெரு பகுதியில் வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். குறிப்பாக அப்பகுதியில் உள்ள கோவில் மானியம் தெருவில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து அவர் ஆதரவு திரட்டினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் தொகுதி மேம்பாட்டிற்காக தான் செய்துள்ள திட்டங்களை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் பெண்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவின் வழிகாட்டுதலின்படி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் தொகுதி செயலாளர் வடிவேல் VP சிங் நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பெரியோர்கள் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள், மகளிர் தொண்டரணி நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், மாநில கழகத்தின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் அனைவரும் வாக்கு சேகரிப்பில் கலந்து கொண்டனர். சுயேட்சை வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு பணியை தொடங்கியதற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவிருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக நெல்லித்தோப்பு தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வந்துள்ளார். இந்நிலையில் பிள்ளைத்தோட்டம் ஆனந்த முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜை செய்து தனது வாக்கு சேகரிப்பு பணியை தொடங்கினார். தொடர்ந்து பிள்ளைத்தோட்டம் கங்கையம்மன் கோவில் தெரு, பள்ளத்தெரு, சின்ன சந்து, திருவள்ளுவர் சாலை, நவீன் கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது பெண்கள் சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடம் பேசிய அவர் பிள்ளைத்தோட்டம் பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தான் நன்றாக அறிந்திருப்பதாகவும் தன்னை வெற்றி பெற செய்தவுடன் புதிய குடிநீர் குழாய்கள் அமைப்பது எனது முதல் பணியாக இருக்கும் எனவும் கூறியுள்ளார். மேலும் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைப்பு, தெருவிளக்குகள் பழுது பார்ப்பு போன்ற பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்றும் ஆனந்த முத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் வசிப்பவர்களுக்கு அவர்களின் பெயரில் பட்டா மாற்றி வழங்கப்படும் எனவும் அசம்பாவிதங்களை தடுக்க தேவையான இடங்களில் CCTV கேமராக்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் கவுன்சிலர் செல்வம் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு மாலை அணிவித்து ஓம் சக்தி சேகருக்கு வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் செல்வராஜ், சதாசிவம், சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மூலக்குளம் பகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இக்கட்சியின் முக்கிய நிர்வாகியான லாவண்யா மூலக்குளம் பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்தார். நெகிழ்ச்சியான வரவேற்பு வாக்கு சேகரிப்பின் பொழுது நடைபெற்றது. மேலும் தனது கட்சியின் சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தை காண்பித்து அத்தொகுதியின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் தமக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி பெண்கள் மற்றும் முதியவர்கள் அவரை மனமுவர்ந்து வரவேற்றனர். குறிப்பாக வாக்கு சேகரிப்பின் பொழுது சில பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு லாவண்யாவை கட்டி அணைத்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மேலும் நிச்சயமாக வாக்களிப்போம் என உறுதி அளித்துள்ளனர். இந்த உற்சாகமான வாக்கு சேகரிப்பு மக்களின் இந்த திடீர் அன்பாலும் அவர்கள் அளித்த உறுதிமொழியாலும் மிகுந்த உற்சாகமடைந்த லாவண்யா தனது ஆதரவாளர்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வின் பொழுது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். முதல் முறையாக அம்மா பாண்டிச்சேரியில பெண் வேட்பாளராக என்னை அறிவிச்சிருக்காங்க, சீட்டு கொடுத்துருக்காங்க. மக்கள் எனக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்காக நான் சட்டமன்றம் போய் ஜெயிச்சு வந்துட்டாக்கா அவங்களுக்காக முதல் வெற்றி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. குடிநீர், கழிநீர் எல்லாம் ஒன்னா செயல் சகதி ஒன்னா போகுது, அதை சரி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம பெண்கள் படிச்சுட்டு பட்டதாரி சும்மா இருக்காங்க, ஆண்களும் சும்மா இருக்கிறாங்க. படிச்ச பட்டதாரி எல்லாம் வேலை வாங்கி கொடுப்போம், வேலை ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த பகுதி மக்கள் எனக்காக என்னை நம்பி ஓட்டு போட தயாரா இருக்காங்க. ஏன்னாக்கா மக்களுக்காக சிட்டிங் MLA கூட செஞ்சதில்லை இது வரைக்கும். மக்களுக்காக யாரு பார்த்து செய்யறாங்களோ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. நான் MLA ஆனாலும் மக்கள் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். மக்களுக்காகவே நான் இருப்பேன். இது தேக தலைவி சின்னம்மா கிட்ட சொல்லி
கண்டிப்பா இந்த குறைகளை நிறைய குறைகள்லாம் சொல்லுவேன், செஞ்சு கொடுக்க சொல்லுவேன். ரொம்ப நன்றி. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் சுவாமிநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சாமிநாதன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் குறிப்பாக நெசவாளர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்பொழுது தங்களது கட்சியின் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அவருக்கு நெசவாளர் நகர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களின் இந்த எழுச்சியான வரவேற்பை கண்டு நெகிழ்ந்த அவர் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பரிக்கும் பெண்கள் மத்தியில் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர் ஊழலற்ற நியாயமான லஞ்சம் இல்லாத மாநிலமும் பெண்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையிலும் புதுச்சேரி அரசு அமைய வேண்டும் என்றும் அந்த அரசு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அரசாக புதுச்சேரியில் அமைய வேண்டும் என்று கூறினார். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது கல்லூரி மாணவ மாணவிகள், பெண்கள், முதியோர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். நல்ல அரசாங்கம் வேணும், நல்ல கல்வி நிலையம் வேணும், ஐடி பார்க் வேணும், மதுக்கடை நிறைந்த மாநிலமாக இருக்குது. இளம் விதவைகள் நிறைந்த தமிழக புதுச்சேரியை மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி விஜய். அதனால் இன்றைக்கி கோடிக்கணக்கான ஐடி, இன்ஜினியரிங்கு எல்லாம் படிக்கிறவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கி களமிறங்கி தளபதிக்காக இன்றைக்கி அத்தனை பேர் ஓட்டு கேட்டுக்கிறாங்க. இது லாஸ்பேட்டை நெசவால் நகர் பகுதியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கி தாமாகவே முன்வந்து 500க்கும் மேற்பட்ட காலேஜ் பசங்க, கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் களமிறங்கி ஒரு ஒருவிரல் புரட்சி நடக்கணும் அப்படின்றதுனால தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தை விசில் சின்னத்துக்கு மக்கள் மத்தியில் ஆதரிக்கணும்னு இவ்வளோ பேர் திரண்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டுக்கிறாங்க. இது இந்த தொகுதி மட்டும் கிடையாது, 30 தொகுதி புதுச்சேரி மட்டும் கிடையாது, தமிழகத்தில் உள்ள அத்தனை பகுதியிலுமே இளைஞர்களுடைய எழுச்சி முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் இளைஞர்கள் அரசியலுக்கு கொடி பிடிச்சது முதல் முறையாக புதுச்சேரியும் தமிழகத்தையும் காபந்து பண்ணணும்னு இளைஞர்கள் ரோட்டுக்கு வந்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, தளபதி ஒரு முன்னோடியாக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,265 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,420 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.